Good morning. Good afternoon to one and all. Am I audible? Yes, sir. Yes. So this is a repetitive class for a regional centers. See, today's topic is DTG 10 milligram overview and case-based learning. Myself is Dr. Suresh, Senior Medical Officer working in PCOE, ICH. So the session objective is to discuss and understand the national guidelines on dolutegravir 10 milligram based ART regimens for children living with HIV. So the first line ART regimens in the ART naive children weighing less than 20 kg and DTG 10 milligram dosing in TB HIV infected co-infected children and how to transit to DTG 10 milligram based ART regimens in Chennai children weighing less than 20 kg, how to counsel the caregiver for TTG 10 milligram based ART regimens, how to monitor the children on TTG 10 milligram based ART. These are the session's objectives. So, what is the goal of ART in children living with HIV? One to suppress the HIV replication. HIV infected child வந்து HIV virus நிறைய இருக்கும். So, to suppress the HIV viral replication, preserve, enhance or reconstitute the immune system and therefore reduce opportunistic infections. இந்த ஹெச்ஐவினால வந்து CD4 கம்மியாகி அதனால இம்யூன் சிஸ்டம் டிக்ரீசிங் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்காது. ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெடியூஸ் மார்பிலிட்டி அண்ட் இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அடிக்கடி நோய் தொந்தரவு இது இல்லாமல் தடுக்கிறதும் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் ஆப்ஷனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். குழந்தையோட வயசுக்கு தகுந்த வளர்ச்சியும் அப்புறம் அந்த ஏஜுக்கு தகுந்த மைல் ஸ்டோன்ஸ் ரீச் ஆகிறதுக்காகவும் இது ப்ரொமோட்ஸ். ப்ரொலாங் த சர்வைவல். நார்மலாக ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சைல்டு ஏஆர்டி போடலைன்னா அதோட சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பீரியட் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரொலாங் த சர்வைவல் பீரியட். தீஸ் ஆர் த கோல்ஸ் ஆஃப் ஏஆர்டி இன் சில்ட்ரன் லிவிங் வித் ஹெச்ஐவி. ஸோ ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் எ சைல்டு ஃபார் ஏஆர்டி. ஐடென்டிஃபை a primary caregiver. Usually parents, maybe other family members may need to identify a backup caregiver if primary caregiver is a PLHIV. நார்மலாக ஒரு கவுன்சிலரோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா கேர்கிவரை பிரைமரி கேர்கிவரை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இருந்தாலும் இன்னொரு பேக்கப் கேர்கிவர் வச்சிருக்கணும். ஏன்னா பிரைமரி கேர்கிவர் பிஎல்ஹெச்ஐவியா இருந்து 4 வருடத்துல இறந்துட்டாங்கன்னா ஸோ பேக்கப் கேர்கிவர் இருக்கிறதுக்கான இருந்தால் நல்லா இருக்கும். தென் இனிஷியல் அசஸ்மெண்ட் ஆஃப் சைல்டு. பேஸ் லைனா கிளினிக்கலாக எவாலுவேட் பண்ணணும். குழந்தையோட ஸ்டேஜ் என்ன, 1, 2, 3, 4 ஸ்டேஜ் அனலைஸ் பண்ணி அதுக்கான ஓஏஸ் என்னென்ன ஓஏஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா என்னன்னு பார்க்கணும். நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கும், ஓரல் கேண்டிடியாசிஸ் இருக்கும், டயேரியா இருக்கும், நிமோனியா இருக்கும், அப்புறம் வந்து ரெக்கரண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்றது பேசிக்கலாக காமன் ஓஏஸ் என்னென்னன்றதை பார்த்து ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணணும். ரெண்டாவது அதுக்கப்புறம் பேஸ்லைன் லெபார்டரி டெஸ்ட் பண்ணணும். சிபிசி, எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, ஹெப்படைட்டிஸ் பி, சி, அப்புறம் வந்து எக்ஸ்ரே செஸ்ட்டு, காஃப் இருந்ததுன்னா சிபி நெட் அதெல்லாம் பண்ணணும். பேஸ்லைன் சைக்கோ சோஷியல் அசஸ்மெண்ட் ஆஃப் கேர் கிவர் அண்ட் சைல்டு. கேர் கிவரோட சைக்கோ சோஷியல் அசஸ்மெண்ட், சைல்டோட சைக்கோ சோஷியல் அசஸ்மெண்ட்டும் பண்ணணும். தென் இனிஷியேஷன் ஆஃப் கோட்ரைமோக்சோல் ப்ரிவென்டிவ் தெரப்பி. அந்த பேஷண்ட்டுக்கு கோட்ரைமோக்சோல் தேவையான்னு பார்க்கணும், எப்போ ஸ்டாப் பண்ணுறது பார்க்கணும். தென் ஏஆர்டி ப்ரிப்பேர்ட்னஸ் கவுன்சிலிங், ப்ரிப்பேரிங் த சைல்டு அண்ட் கேர்கிவர் ஃபார் லைஃப் லாங் ஏஆர்டி. சரி, மற்ற டிசீஸ்க்கும் இந்த ஹெச்ஐவிக்கும் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் எ லைஃப் லாங் ஏஆர்டி. So slide is not moving.
Kiran, slides are visible. சாரி, ஸ்லைட்ஸ் மூவ் ஆகாதனால நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த செஷனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஏஆர்டி ரெஜிமெண்ட் என்னென்ன நம்ம ப்ரோக்ராம்ல இருக்குது, அப்புறம் டிடிஜி 10 மில்லியன் டோசிங் டிபிஹெச்ஐ சில்ட்ரனுக்கு எப்படி கொடுக்கணும், டிரான்சிஷன் டு டிடிஜி 10 மில்லியன் பேஸ்ட் ஏஆர்டி ரெஜிமெண்ட்ஸ் இன் சில்ட்ரன் வெயிங் less than 10 kg, how to counsel the caregiver for DTG 10 milligram based ART regimens, and monitoring the children on DTG 10 milligram based ART. நம்ம ரெகுலரா நம்ம NACO ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம்ன்றத பார்க்க போறோம். Next, so what is the goals of ART in children living with HIV அப்படின்னா, மெயின் கோல் வந்து என்னன்னா ஹெச்ஐவியோட ரெப்ளிகேஷனை சப்ரஸ் பண்றது, அதனால வைரல் லோடு டிக்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து CD4 கவுண்ட் கம்மியா இருக்கும், அதனால வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். ஸோ எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்றதுனால ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுக்கலாம். தென் அடிக்கடி அவங்களுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து இந்த ஏஆர்டி கொடுக்கறதுனால அவங்களுடைய அடிக்கடி நோய் வர்றதை தடுக்கலாம். ரெண்டாவது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நல்லா இருக்கும். குழந்தை வயசுக்கு தகுந்த வளர்ச்சியும் அந்த ஏஜுக்கு தகுந்த மைல் ஸ்டோன்ஸும் ரீச் ஆகிறதுக்கு இந்த ஏஆர்டி யூஸ் ஆகுது. ரெண்டாவது ப்ரொலாங் த சர்வைவல். ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சில்ட்ரன் வந்து 5 வயது கீழே இல்லை 1 வயது கீழே நிமோனியா டயரியானால இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த ஏஆர்டி போடுறதுனால அவங்களோட மோர்டாலிட்டி ப்ரொலாங் த சர்வைவல். நெக்ஸ்ட், ஸோ ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் எ சைல்டு ஃபார் ஏஆர்டி. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பிரைமரி கேர்கிவர். நார்மலாக ஒரு எல்லா ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சில்ட்ரனுக்கும் ஒரு பிரைமரி கேர்கிவரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அது மெயினாக பேரண்ட்ஸாக இருக்கணும். சப்போஸ் பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கணும், இல்லை ஆர்ஃபனேஜ் ஹோம்ல ஆனால் பிரைமரி கேர்கிவரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் அந்த பிரைமரி கேர்கிவர் வந்து ஒரு பிஎல்ஹெச்வியாக இருந்ததுன்னா பேக்கப்புக்கு இன்னொரு கேர்கிவர் தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கணும். அப்போதான் இந்த கேர்கிவருக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கேர்கிவர் மூலம், பேக்கப் கேர்கிவர் மூலமா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எஜுகேஷன் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட், இனிஷியல் அசஸ்மெண்ட் ஆஃப் சைல்டு. பேஸ்லைன் கிளினிக்கல் அண்ட் லெபார்டரி அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு குழந்தை வந்த உடனே அதுக்கு என்னென்ன ஓஎஸ் இருக்குன்றதை பார்க்கணும். எந்த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ்ல இருக்கு, 1, 2, 3, 4 அப்படின்ற ஸ்டேஜ் இருக்கான்னு. அப்புறம் எந்த ஓஏ இருக்கோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டிபி இஸ் த மோஸ்ட் காமன். டிபி, டயரியா அண்டு நிமோனியா இஸ் த மோர் காமன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன். ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு தகுந்த மருந்துகளை கொடுத்து அதை கிளியர் பண்ணணும். லெபார்டரி அசஸ்மெண்ட் பண்ணணும், சிபிசி பண்ணணும், எனிமிக் இருக்கான்றதை பார்க்கணும். ரெண்டாவது வந்து எல்எஃப்டி பண்ணணும், ரீனல் பேராமீட்டர்ஸ், அடலசன்ட் பீரியட்னா ரீனல் பேராமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எல்எஃப்டி ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன், சி இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை ரூல் அவுட் பண்ணணும். எக்ஸ்ரே செஸ்ட் எடுத்து டிபி இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணணும். தென் நிமோனியா இருக்கான்றதை ரூல் அவுட் பண்ணணும். தென் சைக்கோசோஷியல் அசஸ்மெண்ட் கேர்கிவருக்கும் கொடுக்கணும், அந்த சைல்டுக்கும் கொடுக்கணும். தென் இனிஷியேஷன் ஆஃப் கோட்ரைமாக்சல் ப்ரிவென்டிவ் தெரப்பி. எந்த 6 வீக்ஸ்ல கோட்ரைமாக்சல் கொடுக்கணும், 1.5 இயர்ஸ்ல நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணலாம். இல்லை எல்லா சைல்டுக்குமே வந்து CD4 கவுண்ட் 350க்கு கீழே இருந்ததுன்னா 5 வயதுக்கு மேலே எல்லாத்துக்கும் கோட்ரைமாக்சல் ப்ரிவென்டிவ் தெரப்பி கொடுக்கணும். இல்லை 5 வயதுக்கு கீழே CD4 கவுண்ட் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் we have to start கோட்ரைமாக்சல். தென் ART ப்ரிப்பேர்ட்னஸ் கவுன்சிலிங் கொடுக்கணும். ப்ரிப்பேர் த சைல்டு அண்ட் கேர்கிவர் ஃபார் லைஃப் லாங் ART. ஏன்னா இந்த ART வந்து லைஃப் லாங் கொடுக்கணும். ஸோ அந்த பேஷண்ட் வந்து ஹேஸ் டு அடர் ஃபார் த ART as well as கோட்ரைமாக்சல் சாப்பிடணும், அயன் சப்ளிமெண்ட் சாப்பிடணும், மல்டிவிட்டமின் சாப்பிடணும். தென் இஃப் தேர் இஸ் எனி ஓஎஸ்னா அதுக்கு தகுந்த ட்ரக்ஸ் சாப்பிடணும். ஸோ ப்ரிப்பேர்ட்னஸ் கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ஐரிஸ்ன்ற ஒரு காம்பனண்ட்டும் பேஷண்டோட கேர்கிவருக்கும் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இனிஷியல் 6 months இஸ் வெரி டஃப் பீரியடு, ரெக்கரண்ட் இல்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றது. we have to prepare the child and caregiver for this lifelong ART. Next, then stabilization of the patient before ART initiation is important to prevent iris. முதல்ல ART is not an emergency. ஸோ முதல்ல இருக்கிற ஓஎஸ் எல்லாம் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் ஐரிஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், steps in the ART initiation in CLHV.
confirm HIV infection in infants and children serologically greater than or equal to 18 months of age and are virologically less than 18 months of age. ஸோ ஒரு குழந்தைக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றத 18 மாசத்துக்கு மேல இருந்ததுன்னா எலைசா டெஸ்ட் இல்லை ரேபிட் கார் டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணணும். லெஸ் தென் 18 மந்த்ஸ்னா டிஎன்ஏ பிசிஆர் மூலமா டயக்னோஸ் பண்ணணும். தென் பெர்ஃபார்ம் பேஸ்லைன் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு பேஸ்லைன் அசஸ்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் CD4 கவுண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரீட் அண்ட் ஸ்டெபிலைஸ் அக்யூட் கண்டிஷன்ஸ் நம்ம ஓஎஸ் பண்ணணும். இனிஷியேட் ஜிபிடி ப்ரொஃபிலாக்சிஸ், prepare caregiver and child for lifelong ART, then initiate appropriate first line ART regardless of age group or WHO clinical staging or immune status. முதல்லலாம் வந்து ஸ்டேஜிங் ஆஃப் தி டிசீஸ் CD4 கவுண்ட் வச்சு தான் நம்ம வந்து ஏஆர்டி கொடுக்கறதா இல்லையான்றதை பண்ணோம். இப்போ வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரீட் பாலிசி. ஸோ என்ன ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ CD4 கவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ CD4% இருந்தாலும் பரவாயில்ல, we have to start them on first line ART. Next. Rapid ART initiation in CLHIV. Rapid initiation of ART is advised in CLHIV after appropriate preparedness counseling to be initiated regardless of age, CD4 count, and WHO clinical staging. However, ART is a non-emergency intervention. Treatment, preparedness, and management of OA is given priority over ART. Seriously ill and hospitalized children should be stabilized before ART initiation. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ART கொடுக்கறது வந்து ஒரு எமர்ஜென்சி ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த குழந்தைக்கு முதல்ல என்னென்ன ஓஐஸ் இருக்குன்றத பார்க்கணும். இல்லை சப்போஸ் அந்த பேஷண்ட் பெட்ரிடனாக இருக்கு, ரொம்ப சிக்காக இருக்குன்னா அந்த ஓஐஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தை வந்து ஜென்ரல் கண்டிஷன் ஸ்டேபிளாக இருந்து அந்த குழந்தையால ஏஆர்டியும் ஓஐஸ்க்கான ட்ரக்ஸும் மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியுன்ற ஒரு கண்டிஷன் வந்த பிறகு ஏஆர்டி ஆரம்பிக்கிறது நல்லது. அதர்வைஸ் அந்த குழந்தை டிஸ்கண்டினியூ பண்றதுக்கும் இல்லை ஐரிஸ் வேர்சன் ஆகி குழந்தை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஏஆர்டி வந்து இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி, ஸ்டெபிலைஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் ஏஆர்டி. நெக்ஸ்ட், டிடிஜி பேஸ்ட் ஏஆர்டி ரெஜிமென்ட்ஸ் இன் சில்ட்ரன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அபாக்கவர், லாமிவிடின், லோபனவர், ரெட்டினவர், இல்லை ஜுடோவிடின், லாமிவிடின், லோபனவர், ரெட்டினவர், இல்லை ஜுடோவிடின், லாமிவிடின், நெவிரிபின், இல்லை ஜுடோவிடின், லாமிவிடின், எஃபாவரன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நேக்கோ ப்ரோக்ராம்ல அடல்ட்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க டெனஃபவர், லாமிவிடின், டொலுடிகிரவர். தென் கம்ஸ் பீடியாட்ரிக்ல வந்து அபாக்கவர், லாமிவிடின், டொலுடிகிரவர் 50 mg கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டிடிஜி 10 mg pediatric டோசேஜும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் டொலுடிகிர் ஓவர் த எஃபாவரன்ஸ், நெவிரிபின் அண்ட் லோபனவர், ரெட்டினவர்ன்றதுனா இட் மோர் போட்டன்ட், ரேபிட்லி அச்சீவ்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் வைரல் சப்ரஷன். ஸோ வைரல் லோடு வந்து வித்தின் 14 days to 4 weeksக்குள்ளேயே வந்து ரேபிட் வைரல் சப்ரஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வந்து சப்போர்ட்ஸ் அடியரன்ஸ் த்ரூ லெஸ் பில் பர்டன் அண்ட் ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கே தெரியும், லோபனவர், ரெட்டினவர் டேப்லெட்டாக இருக்கட்டும், பெல்லட்ஸாக இருக்கட்டும், ஒரு 10 கிலோக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 டேப்லெட் இல்லை 2.5 டேப்லெட் போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதே டொலுடிகிர் 10 mgனா அது டிஸ்போசபிளாகவும் இருக்கும், ஈஸியா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி ஆஃப் டிடிஜி கம்பேர்ட் வித் ரெட்டினவர் பூஸ்டட் லோபனவர். லோபனவர் ரெட்டினவரோட இதோட சுப்பீரியர் இந்த டிடிஜி பேஸ்ட் ரெஜிமெண்ட். ஹார்மனைசஸ் வித் அடல்ட் ரெஜிமெண்ட்ஸ், கோரிலேட்ஸ் வித் அடல்ட் ரெஜிமெண்ட், ஈஸி ஃபார் மெயின்டைனிங் சப்ளை செயின். உங்களுக்கு தெரியும் லோபனவர் ரெட்டினர் நீட்ஸ் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ இந்த டொலுடிகிர் இந்த ரெஃப்ரிஜரேஷன் இல்லை கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், so advantages of DTG 10 mg DT use in children. DT என்றது என்னன்னா disposable tablet, simplifying the dosing schedule, easier administration, நல்ல taste, better taste, tolerance to the children. அந்த குழந்தைங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் கம்மி, அப்புறம் வந்து வைரல் சப்ரஷன் சீக்கிரமா நடக்கும், அப்புறம் ரெசிஸ்டன்ஸும் ஜெனட்டிக்கலா இது வந்து பேரியர் இருக்கு. ஸோ நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த டொலுடிகிர் ஓவர் லோபனவர் and ரெட்டினவர் இருக்கு. நெக்ஸ்ட், so pediatric ART regimens, key considerations. So abacavir is the preferred first NRTA for ART initiation for CLHIV. So இப்போ NACO program பொறுத்தவரைக்கும் abacavir plus lamivudine is the ideal and dolutegravir is the ideal drug of choice. அதுலயும் வந்து CLHIV less than 20 kg இருக்கிறவங்களுக்கு dolutegravir 10 mg based ART regimen கொடுக்கணும். 20 கிலோக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு
டொலுட்டிகிரவு 50 மில்லிகிராம் கொடுக்கணும். ஃபார் ஏஜ் சில்ட்ரன் ஏஜ் கிரேட்டர் தென் 10 இயர்ஸும் வெயிட் 30 kg இருக்கிறவங்களுக்கு tenofovir is the preferred first NRT drug for ART initiation in children. ஸோ குழந்தையோட வெயிட் தகுந்த மாதிரி பிரியுது. குழந்தையோட வெயிட் 10 கிலோ 20 கிலோக்கு இருந்ததுன்னா டொலுட்டிகிரவு 10 மில்லிகிராம், குழந்தையோட வெயிட் 20 கிலோக்கு மேல இருந்ததுன்னா டொலுட்டிகிரவு 50 mg கூட அபாகவர் லாமோடின் கொடுக்கணும். இதே குழந்தையோட வெயிட் 30 கிலோ மேல இருந்து 10 வயசுக்கு மேல இருந்தா அபாகவர் பதில் டெனோஃபவர் லாமோடின் டொலுட்டிகிரவு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ART regimens in ART name CLHI. டொலுட்டி ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ ஏற்கனவே இந்த சொன்னதுதான். நெக்ஸ்ட் ஸோ இப்போ இதில் வந்து பீடியாட்ரிக் டோசேஜ் சார்ட் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அபாகவர் லாமோடின் வந்து 60 மில்லிகிராம், பீடியாட்ரிக் வந்து 60-30 அப்படின்றது இருக்கும். டொலுட்டிகிரவிர் வந்து 10 மில்லிகிராம் டேப்லெட் இப்போ நம்ம ப்ரோக்ராமில் அவைலபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 6 kg இருக்குதுன்னா அபாகவர் லாமோடின் twice a day கொடுக்கணும், 1 BD கொடுக்கணும். இதே DTG 10 மில்லிகிராம்னா மார்னிங் டோசேஜ் 0.5 mg 0.5 OD கொடுக்கணும். இதே வந்து 6 to 10 kg, 10 to 14 kg, 14 to 20 kg, 20 to 25 kg அபாகவர் லாமோடின் என்ன டோசேஜோ அதே தான் டொலுட்டிகிரவிர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அபாகவர் லாமோடின் இந்த வெயிட்டுக்கு 1.5 BDனா இதே DTG 10 மில்லிகிராம் 1.5 OD. இதே 10 to 14 kgனா 2 டேப்லெட் twice a daily, இது 2 டேப்லெட் once a OD. அப்புறம் 14 to 20 kgனா 2.5 BD. ஸோ இந்த DTG 10 மில்லிகிராம் வந்து up to 20 kg வந்து more or less similar to abacavir lamivudine. Only difference is the weight band less than 6 kg மட்டும் abacavir lamivudine 1 BD கொடுக்கணும். இதே வந்து டொலுட்டிகிரவு 10 mg வந்து 0.5 BD கொடுக்கணும். இதுதான் ஒரே டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இதே ARV drugs dosing for CLHI weighing less than 20 kg ஏற்கனவே நான் சொன்னதுதான் 0.5 1 கொடுக்கணும். இதே 6 to 10 1.5 OD 1.5 BD, 10 to 14 2 OD 2 BD, 14 to 20 kg 2.5 OD இது 2.5 BD. Disposable pediatric DTG is not bioequivalent with the film coated DTG 50 mg. 30 milligram of disposable DTG is equivalent to 1 film coated 50 mg DTG. So இப்போ நம்மளுக்கு அவைலபிளா வர pediatric DTG 10 milligram tablet 3 tablets is equal to the 50 mg DTG adult tablet. Next. So preparedness counseling for a DTG 10 milligram based ART. Explain what, specify when, identify who. Explain what na DTG 10 milligram is a disposable. இது ஈஸியா தண்ணியில போட்டா கரைஞ்சிரும். ஸ்கோர்டு டேப்லெட்னா டேப்லெட் நடுவில் ஒரு கோடு இருக்கும், அதனால பொசிஷன்ல வச்சு பிரேக் பண்ணா ஈஸியா பிரேக் பண்ண முடியும். Explain that the dose must be repeated if the child vomits within 30 minutes of taking the medicine. ஸோ குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி மருந்து கொடுத்தா நிறைய குழந்தைங்க வாமிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால எப்பொழுதுமே வந்து குழந்தை வாமிட் பண்ணிடுச்சுன்னா இந்த மருந்துன்னு இல்லை, எந்த மருந்தும் 30 நிமிஷத்துக்குள்ள குழந்தை வாமிட் பண்ணிடுச்சுன்னா we can repeat the dosage. Specify when. DTG 10 milligram can be taken with or without food. Dose is once a day at a fixed time. ஸோ டொலுட்டிகிரவிர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து சாப்பாடோடையும் கொடுக்கலாம், இல்லை சாப்பாடு முன்னாடியும் கொடுக்கலாம். என்ஷூர் தட் டைம் இஸ் லிங்க்டு வித் த ரொட்டீன் ஆஃப் த சைல்டு. ஸோ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிற டைமுக்கு முன்னாடி கொடுக்குறதோ, இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கொடுக்குறதோ, இல்லை காஃபி குடிச்சோன்னு கொடுக்குறதோ. ஸோ அதனால ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரொட்டீன் ஆக்டிவிட்டியோட லிங்க் பண்ணி வச்சுட்டோன்னா குழந்தை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தென் ஐடென்டிஃபை ஹூ. Primary caregiver usually the mother or the father or grandparents or guardian. So primary caregiver select பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஒரு பேக்கப்புக்கு செகண்டரி கேர்கிவரும் இருந்தா மிஸ் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட். So explain how to give DTG 10 milligram disposable tablets. DTG 10 milligram DT tablets are dissolved in a drinking water in a clean cup. ஸோ பீப்புள் கேட்பாங்க, எதில் சாதாரண தண்ணியிலே கரைச்சி கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக சாதாரண தண்ணியிலே கரைச்சி கொடுக்கலாம்.
எவ்வளோக்கு டேப்லெட் எடுக்கிறோன்றது அதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றி கொடுக்கணும். அந்த டேப்லெட்டை போட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக சுத்தின பிறகு சஸ்பென்ஷன் ஷுட் பி ஸ்வர்ல்டு ஸோ தட் நோ லம்ஸ் ரிமைன். கட்டியே இல்லாமல் ஃபுல்லாக கரைச்ச பிறகு தான் கொடுக்கணும். கலக்கிட்ட பிறகு எவ்வளோ நேரத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. கலக்கினா உடனே வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள கொடுக்கறது நல்லது. ஒன்ஸ் கொடுத்துட்ட பிறகு கொஞ்சம் ரிமைனிங் லம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி திருப்பி அந்த கப்பில் ஊற்றிட்டு அதை கலக்கிட்டு திருப்பி கொடுக்கணும். கடைசியில் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கொஞ்சோண்டு வெறும் தண்ணி கொடுத்தா குழந்தைங்க வந்து சப்போஸ் மவுத்தில் எதனா அந்த லம்ஸ் எதனா ப்ரிவென்ட் பண்ணலாம். 5 வயதுக்கு மேலே வந்து முழுசாக அப்படியே கொடுக்கலாம். சப்போஸ் சில குழந்தைங்களுக்கு 2.5 டேப்லெட் கொடுக்குறோம், மீதி 1/2 டேப்லெட் இருக்கும், அதை வந்து நம்ம திருப்பி பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10லேருந்து 14 கிலோ இருக்கிற குழந்தைக்கு வந்து 2 டேப்லெட்ஸ் மார்னிங் அண்ட் நைட்டு, அதுலேயும் 2 டேப்லெட்ஸ் இருக்கும். டொலுடிகர் 2 டேப்லெட்ஸ், அபாத்தோர் லாமோடின். ஸோ அது மொத்தம் 4 டேப்லெட்ஸு. ஸோ 1 ml 1 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா 5 ml இருக்கும். ஸோ ஒரு 4 ஸ்பூன் தண்ணி எடுத்துட்டு அந்த 4 டேப்லெட்டையும் போட்டு கரைச்சி குழந்தைக்கு கொடுக்கலாம். இல்லை 1 by 1ஆகவும் ஒரு 5 ml எடுத்துட்டு ஒரு டேப்லெட் போட்டு கரைச்சி குழந்தைக்கு கொடுக்கலாம். டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட். So can we give DTG 10 mg 3 tablets for CLHV weighing 21 kg to 29 kg? Use DTG 10 mg disposable tablet for children up to 19.9 kg. DTG 50 mg filling coated for children greater than 20 kg. So எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். DTG 50 mg இல்லாத நேரத்தில் DTG 30 mg டேப்லெட் 10 mg டேப்லெட் 3 DTG 10 mg வந்து it is used has to be used for 20 கிலோ கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் DTG 10 mg கொடுக்கணும். 20 கிலோக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு DTG 50 mg டேப்லெட் கொடுக்கணும். ஆப்ஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன் கிரேட்டர் தேன் 20 kg நாட் ஏபிள் டு ஸ்வாலோ ஃபிலிம் கோட்டட் டேப்லெட்டுக்கு DTG 50 mg tablet either may split into halves followed by immediate addition of both halves of the tablet or crushed and added to a small amount of semi-solid food or liquid, all of which should be consumed immediately. Or DTG 10 mg DT tablet given in a dose of 30 mg. ஸோ ஒன்று வந்து 20 கிலோக்கு கீழே வந்து DTG 10 mg கொடுக்கணும். இதே 20 கிலோக்கு மேலே போச்சுன்னா DTG 50 mg கொடுக்கணும். ஸோ DTG 50 mg குழந்தையால முழுங்க முடியல அப்படின்னா ஒன்று பிரேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை க்ரஷ் பண்ணி கொடுக்கலாம். அப்படியும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வேணா DTG 3 டேப்லெட்ஸு டோஸ் ஆஃப் 30 mg கொடுக்கணும். Next, can DTG 10 mg be taken with food or milk? DTG 10 mg may be taken without meals. Should be ideally disposed in water. Can be taken with milk or food. This disposable tablet and should be disposed into solution and ஸோ அதனால வந்து நம்ம வந்து சாப்பாடு முன்னாடியும் கொடுக்கலாம், பால் கூடயும் கொடுக்கலாம், இல்லை சாப்பாடு தண்ணியும் நெக்ஸ்ட். கவுன்சிலிங் மெசேஜஸ் ஃபார் கேர் கிவர் அண்ட் CLHV. ஸோ என்னென்ன கவுன்சில் பண்ணணும் கேர் கிவருக்கு? இது வந்து லைஃப் லாங் ART. இது வந்து ஒவ்வொரு மாத்திரையும் முக்கியமானது. அடிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வைரல் ரெப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும், இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும். அதனால அதிக வைரலோடு குறுகிய நேரத்திலே வர ஆரம்பிக்கும். பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு ஈஸியாக வைரலோடும் அதிகமாகவும் CD4 கவுண்டர் கம்மியாகவும் நீங்கள் ஒழுங்காக கொடுக்கலான்ற முக்கியத்துவத்தை பேஷண்ட் கூட சொல்லணும். ரெண்டாவது, இது வந்து DTG 10 mg வந்து எஃபெக்ட் அதிகம். ரெண்டாவது ரொம்ப சேஃபு, சைடு எஃபெக்ட் கம்மி, அதனால ஈஸியாகவும் கொடுக்கலான்றத எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்படியும் மீறி சைடு எஃபெக்ட் எடுத்துன்னா தூக்கமின்மை இருக்கிறதுக்கு வரும், ஃபெட்டிக் இருக்கிறதுக்கு, தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால DTGயை காலையில் கொடுக்கறது நல்லதுன்றதை சொல்லணும். ரெண்டாவது, DTG சாப்பிட்றதுனால ஒரு மெயின் இது என்னன்னா குழந்தை வந்து வெயிட் கெயின் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால அதுக்கு தகுந்த ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுத்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லதுன்றது பேஷண்ட் இன்சிஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து குழந்தைக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து பேஷண்டோட வெயிட்டு செக் பண்ணணுன்றத சொல்லி இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பேஷண்ட் ஒவ்வொரு வாட்டி ART சென்டர் வர வச்சு வெயிட்டு செக் பண்ணி டோஸ் மாறி இருந்தால் குழந்தைகிட்டையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி குழந்தையும் அதை கரெக்டாக அந்த டோஸை
பீரியாடிக்கலா ஒழுங்கா சாப்பிடுதான்றதையும் செக் பண்ணணும். Then fixed timing of giving the drugs. DDG should be taken 2 hours before or 6 hours after taking cations containing antacids or laxatives, sucralfate, oral iron supplements, oral calcium supplements are preferred. முக்கால்வாசி சில்ட்ரன் வந்து அனிமிக்கா இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அயன் டேப்லெட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால ஒன்று டிடிஜி வந்து 2 hours பிஃபோரோ ஆர் 6 hours ஆஃப்டர் அயன் சப்ளிமெண்ட் சாப்பிட்றாங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் சாப்பிட்டுருக்குன்னா, கார்போமெசிபின், ஃபெனிடைன், ஃபினோபார்பிட்டால் சாப்பிட்டுருக்குன்னா அதுக்கு பதில் சோடியம் வேல்ப்ரைட் இல்லை லெவரிசெட்டான் கொடுக்க சொல்லணும். ரிஃபாம்பிசின் சாப்பிடுற குழந்தைக்குன்னா ட்வைஸ் டெய்லி கொடுக்கணும். அயன் சப்ளிமெண்ட் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் 2 hours பிஃபோர் 6 hours சாப்பிட சொல்லணும். நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து ஒரு 5 கேஸ் ஸ்டடிஸ் பார்க்க போகிறோம். மிஸ் ஒய், an HIV infected child aged 2 years. She has a persistent oral thrush. She has achieved a normal developmental milestones but has failed to gain weight and height as expected. Weight is 6 kg, height is 72 centimeter. CD4 count is 18%. Hemoglobin is 7 grams per deciliter and TB has been ruled out. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு முதல்ல ஏஆர்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட ஸ்டேஜிங் என்னன்றதை பார்க்கணும். அந்த குழந்தைக்கு சிபிடி கொடுக்கணுமான்னு பார்க்கணும். ஓஎஸ் எதுனா இருக்கான்றதை பார்க்கணும். அனிமிக் இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ 1 by 1 பார்ப்போம். ஸோ இப்போ இந்த குழந்தை வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து குழந்தையோட வெயிட் வந்து 12 kg இருக்கணும். ஹைட்டு வந்து 83 சென்டிமீட்டர் இருக்கணும். ரெண்டாவது, இது வந்து அந்த எக்ஸ்பெக்டட்ல -3 Z ஸ்கோர் கீழே இருக்க லோவர் கர்வோட ரொம்ப லோவா இருக்கு. ஸோ இட் இஸ் லுக் மரல்லஸ் லைக் அடல்ட்டுக்கு இருக்கிற HIV வேஸ்டிங் சிண்ட்ரோம் மாதிரி. ஸோ இட் கம்ஸ் அண்டர் த ஸ்டேஜ் 4. சப்போஸ் இந்த வெயிட் ஐட்டம் நல்லா இருந்து வெறும் பெர்சிஸ்டன்ட் ஓரல் த்ரஷ் இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து ஸ்டேஜ் 3 இருக்கும். ஸோ கிராஸ் வெயிட் லாஸ் அண்ட் ஸ்டண்டட் க்ரோத் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து இட் கம்ஸ் அண்டர் த ஸ்டேஜ் 4. நெக்ஸ்ட் வந்து குழந்தையோட ஏஜ் வந்து 2 இயர்ஸ்னால கோட்ரைமாக்சோல் கண்டிப்பாக கொடுத்தாகணும். மோர் தென் 5 இயர்ஸ்னா தான் வி ஹவ் டு திங்க் அபவுட் த CD4 கவுண்ட் ஸ்டேஜிங் ஆஃப் த டிசீஸை பார்க்கணும். ஹீமோகுளோபின் 7 grams இருக்கனால we have to give iron supplements. TB has been ruled out. So it comes under stage 4 CPT கொடுக்கணும். Next, என்ன drug of choice? Next. What needs to be done before ART initiation? Next. So baseline investigations பண்ணணும். ஓஎஸ் இருக்கான்னு ஸ்க்ரீன் பண்ணோம். கேர் கிவர் ஐடென்டிஃபை பண்ணோம். செகண்டரி கேர் கிவர் ஐடென்டிஃபை பண்ணோம். சிபிடி இனிஷியேட் பண்ணிட்டு அந்த 3 விசிட் வர சொன்னோம். சிவியர் மால் நியூட்ரிஷனாக இருக்கிறதுனால நியூட்ரிஷன் ஓபிக்கு அனுப்பி அங்கே இருக்கிற பீடியாட்ரிஷனோட ஒப்பீனியன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கணும். ஸோ இந்த குழந்தை வந்து வெயிட் 2 இயர்ஸ், ஏஜ் 2 இயர்ஸ், வெயிட் 6 kgனால அபாக்வர் லாமிடின் வந்து 1.5 mg, 1.5 டேப்லெட் twice a day, DDG 10 mg வந்து 1.5 tablet once a day. Next. So already next. So இதான் அந்த சம்மரி. கன்ஃபார்ம் பண்ணணும், ஸ்டெபிளைஸ் பண்ணணும், ஓஎஸ் ஸ்க்ரீன் பண்ணணும், பேஸ்லைன் டெஸ்ட் பண்ணணும், வெயிட் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செக்ரேட் பண்ணோம். Weight less than 20 kg na abacular laminin 20 to 30 na abacular laminin 20 to 50 mg. More than 10 years na then we have to check for the weight less than 30 or more than 30. அதுக்கப்புறம் renal disease இருக்கான்னு பார்க்கணும். renal disease இருந்ததுன்னா avoid tenofovir, give abacular laminin 12. இதே வந்து renal disease இல்லை அப்படின்னா நம்ம வந்து tenofovir laminin 12. Next. So the prescription writing. So 6-year-old, weight 13 kg, male child, hemoglobin 8 grams per deciliter, CD4 count 500. So 6 years mala CD4 count 500 mala இருக்கனால there's no need for a cotrimoxazole. So இந்த குழந்தைக்கு வந்து weight 13 kg இருக்கனால
2 tablets twice a day கொடுக்கணும். இதே 10 milligram DTG வந்து 2 tablet once a day கொடுக்கணும். கூட அனிமிக்னால ஹெமடைனிஸ் சிரப் கொடுக்கணும். தென் 7-year-old child weight 19 kg, female child hemoglobin 9 gram, CD4 count 300 அப்படினால no OAS-னால along with ART we have to give cotrimoxazole கொடுக்கணும். 3-year-old child weight 9 kg, male child hemoglobin unavailable, CD4 400, no OA. இந்த குழந்தைக்கு வந்து less than 5 years-னா we should not rely on the CD4 count. We have to start them on cotrimoxazole along with ART. இதே வந்து 4.5 months old infant, diagnosed HIV infected, weight 4 kg, no OA. ஸோ இந்த குழந்தைக்கு அதான் நான் சொன்னேன், less than 6 kg-னா அபாக்வேர் லாமிவிடின் வந்து 1 tablet போடணும், பட் டிடிஜி வந்து 10 milligram போடணும். We have to give cotrimoxazole. Next. So case scenario 2. Master Z is a 2-year 9 months old HIV infected boy who presented with the altered sensorin since 2 days and a cough with fever for last 1 month. His father was recently detected to have a pulmonary TB. He was diagnosed to be suffering from TB meningitis. He was started on anti-TB treatment 14 days ago. His body weight was 9 kg. CD4 count 14%. Hemoglobin 9.8. So one வந்து the CPT indicated in this CLHC less than 5 years. So we have to start them on cotrimoxazole. So when should the ART be started in this child with the TB co-HIV infection? So TB meningitis இருக்குதுன்னா we have to wait for 4 weeks. Normal pulmonary TB இல்ல extra pulmonary TB இல்ல lymph node TB-னா 2 weeks-லயே ஆரம்பிக்கலாம். Whereas TB meningitis இல்ல TB encephalitis இருக்குதுன்னா we can wait for up to 4 weeks. The patient is very sick now, we can add cotrimoxazole to the corticosteroids add on. Next. So initiate anti-TB treatment first. ART should be started as soon as possible within 2 weeks of initiating TB treatment, regardless of CD4 cell count among people living with HIV, except when signs and symptoms of meningitis are present. TB meningitis in the we have to wait for 4 weeks. Next. What should be the ART regimen with the dose prescribed for him? So இதில் வந்து 2 years 9 months, வெயிட் வந்து 9 kg அப்படின்னால அபாக்வேர் லாமிவிடின் வந்து 1.5 tablet twice a day. இந்த பேஷண்ட் வந்து ஏடிடி போடுறதுனால டிடிஜி டேப்லெட் வந்து we have to give twice daily. Next. Suppose on the patient நிறுத்தும் போது we have to continue the DTG for next 2 weeks. ஏன்னா the rifampicin is a cytochrome P450 inducer enzyme. ஸோ அதனால வந்து dolutegravir-ஓட ART rifampicin நிறுத்திட்டாலும் அந்த பயோ அவைலபிலிட்டி ஆஃப் டிடிஜி வந்து பிளட்ல இருக்காது. ஸோ அதனால rifampicin நிறுத்திட்டாலும் 2 weeks வந்து நம்ம வந்து dolutegravir twice daily கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிடிஜி வந்து once a day கொடுக்கணும். அதே மாதிரி தான் லோபனவர் இருக்கு, நார்மலா 1:4 இருக்கும். இதுக்கு பதில் இதுல வந்து 1:1 ரேஷியோல கொடுக்கணும். நெக்ஸ்ட். டிபினா ட்வைஸ் a day ஸ்டாப் பண்ணுறதுக்கு போது ரிஃபாம்பிசின் நிறுத்தி 2 weeks கண்டினியூ பண்ணும். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். முதல்ல வந்து நார்மல் பேஷண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து HIV TB co-infected-ஓட பார்த்தோம். இது வந்து கேஸ் சினரி 3. இதுல என்னன்னா HIV infected boy 7 years ஏசிம்டமேட்டிக்னா ஸ்டேஜ் 1ல இருக்கும், கிளினிக்கலி ஸ்டேபிள். ஸோ ஸ்டேஜ் 1னா நோ வாய்ஸ் இருக்காது, வெயிட் 24 kg இருக்கு, CD4 கவுண்ட் 386 இருக்கு. ஸோ மோர் தென் 5 years இருக்கனால CD4 கவுண்ட் 350 மேல இருக்கனால நம்ம வந்து கோட்ரைமோக்சல் பண்ணலாம். ஹீமோகுளோபின் நல்லா இருக்கு. ஸோ நோ நீட் பண்ண ஹெமடைனிக் சிரப்பு. எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் நார்மலா இருக்கு. ஸோ we can start them on abacavir, lamivudine, dolutegravir. நெக்ஸ்ட். ஸோ என்ன டோசேஜ் கொடுக்கணும்னா 3 tablets in the morning abacavir, lamivudine,
இது வந்து 3 tablets at the night. Next, Miss T is a 13-year-old girl, CLHA, ART naive, asymptomatic, clinical stage 1, weight 38 kg, hemoglobin 10 grams per deciliter, CD4 count 458. Renal function test is within normal limits. Other investigations within normal limits. So, more than 10 years, அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், வெயிட் பார்க்கணும், மோர் தென் 30 kg இருக்கு. ரெண்டாவது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கணும், அதுவும் நார்மலா இருக்கு. ஸோ ரீனல் நார்மல், வெயிட் மோர் தென் 30, ஏஜ் மோர் தென் 10 இயர்ஸ்னா we have to give 10 of our லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து CD4 கவுண்ட் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்னா கோட்ரைமோசல் கொடுக்கணுமா இல்லையான்னு. 350 மேல இருக்கிறதுனால கோட்ரைமோசல் தேவையில்லை. நெக்ஸ்ட், transition to DTG 10 mg based ART in CLHV வெய் less than இது ஆஃபீஸ் பண்ணாண்டா. நெக்ஸ்ட், ஸோ இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அபாக்டோர் லாங்குவேஜ் லோப்புனோர் ரிட்டர்ன் சாப்பிட்ற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை ஜிடோடின் லாங்குவேஜ் லோப்புனோர் ரிட்டர்ன் சாப்பிட்ற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ உங்களோட ரெகுலர் ஃபாலோஅப்ல வராங்கன்னா அந்த பேஷண்ட்டோட வெயிட் பார்க்கணும், லெஸ் தென் 20 kg. அப்புறம் அவங்க ஏஆர்டி வந்து மோர் தென் 6 months சாப்பிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வைரல் லோடு டெஸ்ட் பண்ணணும். இப்போ வைரல் லோடு அபாக்டோர் லாங்குவேஜ் லோப்புனோர் ரிட்டர்னருக்கு சாப்பிட்றவங்களுக்கு வைரல் லோடு சப்ரஸ் லெஸ் தென் 1000 copies per ml, டார்கெட் நாட் டிடெக்டட் அப்படின்றது உங்களுக்கு நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லோப்புனோர் ரிட்டர்னர் we can give ALD கொடுத்துடணும். இதே அன்சப்ரஸ்டா இருந்ததுன்னா ஹீமோகுளோபின் 9 grams மேல இருந்ததுன்னா ZL plus DTG 10 mg கொடுக்கணும். இதே ஹீமோகுளோபின் பிலோ 9 grams per deciliter grams percentage அபாகர் லாங்குவேஜ் plus DTG 10 mg. This transition should be done under guidance of PCOE or SASA. இதே ZL லோப்புனோர் ரிட்டர்னர் சாப்பிட்ற பேஷண்ட் அதே சப்ரஸ்டா இருந்ததுன்னா லோப்புனோர் ரிட்டர்னர் பதில் 10 mg DTG கொடுக்கணும். இதே அன்சப்ரஸ்டா இருந்ததுன்னா அனிமிகா இல்லைன்னா அனிமிகா நாட் எக்ஸ்போஸ், ப்ரீவியஸ்லி நாட் எக்ஸ்போஸ் டு அபாகவேர்னா அபாகவேர் லாங்குவேஜ் 12 கிராம் கொடுக்கணும். இதே அன்சப்ரஸ்டா இருந்தது அனிமிகா இருந்ததுன்னா இது எக்ஸ்போஸ் டு அபாகவேர்னா ZL 10 mg. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து சில கேஸ் சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ அபாகவேர் லாமுடின் ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பார்ப்போம். அபாகவேர் லாமுடின் லோப்புனோர் ரிட்டர்னரோட ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வைரல் லோடு பார்க்குறீங்க லெஸ் தென் 1000 இருக்குன்னா we can start them on instead of லோப்புனோர் ரிட்டர்னர் 12 கொடுத்துருவோம். இதே வைரல் லோடு வந்து 800 கீழே இருந்தாலும் டிடிஜி சப்ஸ்டியூட் பண்ணணும். இதே அபாகவேர் லாமுடின் லோப்புனோர் ரிட்டர்னர் வைரல் லோடு 1200 இருக்கு, ஸ்டெப் அப் அடியரன்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க 600 ஆயிடுச்சுன்னா we can change them into AL 12 கொடுத்துடணும். இதே ZL லோப்புனோர் ரிட்டர்னர் 1800 இருக்கு, திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது டார்கெட் நாட் டிடெக்டட்னா ZL D கொடுத்துடணும். இதே அபாகவேர் லாமுடின் லோப்புனோர் ரிட்டர்னர் இருக்கு, வைரல் லோடு 1200 இருக்கு, ரிப்பீட் வைரல் லோடு 2600 இருக்குன்னா A பதில் ZL, லோப்புனோர் ரிட்டர்னர் பதில் 12. இதே ஹீமோகுளோபின் லெஸ் தென் 9னா பிலோ 9னா அதே அபாகவேர் லாங்குவேஜ் 12 கொடுத்து ஒன்ஸ் அனிமியா இம்ப்ரூவ் ஆனது we have to change it. இதே ZL லோப்புனோர் ரிட்டர்னர் கொடுக்குற பேஷண்ட் 1800 இருக்கு, வைரல் லோடு ரிப்பீட் பண்ற 10,000 இருக்குன்னா அபாகவேர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். அபாகவேர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்ட்னா அதே ZL பிளஸ் 12 இருக்கணும். அபாகவேர் எக்ஸ்போஸே இல்லை அப்படின்னா AL DTG கொடுக்கணும். நெக்ஸ்ட், so frequently answered questions on DTG 10 mg transition. One pediatric patient who was on abacavir laminin lopinavir ரிட்டர்னர் and his viral load was more than 1000 copies per ml, and we did not have pediatric lopinavir ரிட்டர்னர் for 3 months, so we could not give step up. Hence we referred to SASA. What else could be done? What should be done if the regimen contains abacavir? Next. So, previous slide. Thank you. So one pediatric patient who was on abacavir laminin plus lopinavir ரிட்டர்னர் and his viral load was more than 1000 copies per ml, and we did not have a pediatric
loperamide retinol for 3 months, so we could not give step up, hence we referred to SAS. What else could be done? So in the patient வந்து loperamide retinol இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு we can change them to abacavir-lamivudine dolutegravir கொடுக்கணும். What should be done if the regimen contains abacavir, as abacavir is film coated tablet can't be dissolved along with the DTG. முடிஞ்ச வரைக்கும் டேப்லெட்டை உடைச்சு கொடுங்க, இல்லை ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கலாம். What to do with the excess stock which is not going to be utilized till another 1 year? We want to shift patients earliest to pediatric DTG 10 mg as pill load of pediatric loperamide retinol is causing adherence issues. Okay, next. When to begin transition to DTG 10 mg, that is after completing the present stock of tablet loperamide retinol or before that. So, முதல்ல loperamide retinol stock எல்லாம் utilize பண்ணிட்டு, then we have to start using the DTG 10 mg or reserve it for the special cases. Next. So, clinical monitoring ART ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன நெக்ஸ்ட் பண்றோம்னா, அடுத்து வந்து குழந்தையோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு விசிட்ல அசஸ் பண்ணணும், growth அசஸ் பண்ணணும், டெவலப்மெண்டல் ப்ரோக்ரஸ் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டா அந்தந்த ஏஜுக்கு ஆகுதான்னு பார்க்கணும். போரஸ் ஸ்கிரீனிங் ஃபார் டிபி எல்லா விசிட்டுக்கும் அது போரஸ் ஸ்கிரீனிங் பார்க்கணும். ஓஏஸ் இருக்கான்னு பார்க்கணும். T4 ஸ்டேஜில் இருக்கிற குழந்தை T3, T2, T1, T1ல வருதான்னு பார்க்கணும். இல்லை T1, T2ல இருக்கிற பேஷண்ட் வந்து ரிவர்சல் ஆகுதான்றதையும் எவ்ரி விசிட்ல பார்க்கணும். டு ஐடென்டிஃபை ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியரு. அடியரன்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணணும். ஒரு பில்லு மிஸ் பண்ணாலும் அது ரொம்ப சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் குழந்தையோட வெயிட் பேண்ட் சேஞ்ச் ஆகும்போது ஏஆர்வி டோஸ் மாறுன்றதை இன்சிஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட். What is the age-wise BSL blood sugar limits normal range to monitor 6 months in CLH? Children without diabetes between the ages of 6 to 12 should have a normal glucose readings that look like before breakfast. Fasting blood sugar is 70 to 120. 1 to 2 hours after meals less than 140. It's a normal blood sugar level. Increasing hyperglycemia in type 1 diabetic children. Whether DTG 10 mg should be stopped and changed to other regimen. Recommended to actively screen all patients for risk factors for hyperglycemia before DTG initiation and regularly throughout treatment follow-up, as there is possible association between DTG and hyperglycemia. In case of development of diabetes, can be treated with standard diabetes mellitus protocol while maintaining a DTG. DTG regimen போட்டுட்டு இருக்கும்போது hyperglycemia வந்து diabetes வந்துச்சுன்னா you have to follow the regular protocol how to treat a diabetes mellitus. Will CLHV to have weight gain on DTG 10 mg. Based on the available literature, weight gain may be observed in adolescents receiving DTG as observed in adolescents. Long-term clinical significance of these changes are unclear. Further studies are needed in adolescents and children receiving DTG. Next. So case scenario 5. Master Q, 6-year-old, weight 13 kg, was started on AL plus dolutegravir 10 mg on 1st July 2023. Issued 120 tablets of AL and 60 tablets of DTG 10 mg. He is taking DTG 10 mg in the evening at 7 p.m. He has come for drug collection on 29th July 2023. Pill box as AL 10, DTG 6. Next. So, in the patient, 2 tablets twice a day சாப்பிடணும். DTG 10 mg 2 tablets once a day கொடுக்கணும். Next. So, இந்த calculation adherence check பண்ணிட்டு whether they are in greater than 95% adherence அப்படின்றத பார்க்கணும். Next. And adherence calculate பண்ணி drugs for which the least treatment adherence taken is the treatment adherence. Next. So conclusion, introduction of DTG 10 mg pediatric tablet has made the pediatric ART more potent and effective. Harmonized and simplified the ART regimen across the different age group. So இனிமேல் வந்து
DDG 10 milligram is the ideal drug of choice. Then new regimen has posed many implementation changes. Is used across the not only first line, second line DDG is used, and it has well tolerated and less side effects. Next. So in the pamphlet scan பண்ணி உங்களுடைய சென்டர்ல வச்சுக்கலாம். Next. Thank you very much. Thank you for patience here. Thank you, sir. Participants are requested, please unmute their mic and ask the question. Thank you so much, sir. You can type your question in the chat box. I don't think there are any questions. Thank you so much, sir, for facilitating this session. Can we conclude this? Thank you to all the participants for patient listening. We'll conclude the session now.